ஒவ்வொருவருடைய உணர்வுக்கும் ரொம்ப மதிப்பு கொடுக்கக்கூடியவங்க அப்படின்னு உங்களை சொல்லலாம். ரொம்ப சுறுசுறுப்பானவங்க அப்படின்னு சொல்லலாம். பல சாதனைகள் படைக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவங்க அப்படின்லாம் உங்களை சொல்லலாம். கள்ளங்கபடம் இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி பழகக்கூடியவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதமாக அமையக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மன வாழ்க்கை அமையும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அல்லது உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது தனுசு ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட பிடித்த குணம் என்ன, பிடிக்காத குணம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வருகின்ற நாட்களில் சனி பயிற்சி ஏற்பட போது இதனால் சின்ன சின்ன மாற்றங்களை நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள் சந்திக்க இருக்காங்க. அது சாதகமான மாற்றமா அல்லது பாதகமான மாற்றமா அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். ஏன்னா ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது முக்கியமான கிரகநிலை பயிற்சியில் இந்த சனி பயிற்சி ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிறவர் நல்ல ஒரு தொழில் ஸ்தானாதிபதி. அதனால் நல்ல ஒரு தொழில் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா சனி பகவான் நல்ல ஒரு இடத்துல வந்து அமரும் போது தான் இதெல்லாம் கிடைக்கும். நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு எந்த இடத்துல அமர்ந்திருக்கிறார், என்ன மாதிரியான பலன்கள் இவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சனி பகவானால் என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி இந்த சனி பயிற்சியானது ஏற்பட போகுது. காலையில் ஒரு 8:30 மணிக்கு இந்த சனி பயிற்சி நடைபெறுது. இது அவருடைய சொந்த ராசியான கும்பராசியிலிருந்து விலகி மீன ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம் இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி அப்படின்னு சொல்லலாம். குருவோடைய வீட்டுக்கு இந்த சனி பகவான் பயிற்சி ஆகிறதுனால நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும். அது சாதகமான மாற்றமா அல்லது பாதகமான மாற்றமா அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம விளக்கமாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நவ கிரகங்களிலேயே பார்த்திங்கன்னா ஈஸ்வரன் என்ற பட்டம் பெற்ற ஒரே கிரகம் இந்த சனீஸ்வர பகவான் தான். இந்த சனீஸ்வர பகவான் ஒவ்வொரு செய்யக்கூடிய அந்த கர்ம வினைக்கேற்ப பலன்களை அள்ளி வாரி வழங்கக்கூடியவர். அவர் இந்த காலகட்டத்தில் பயிற்சி ஆகும்போது நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்களை சந்திப்பாங்க. அது எந்த மாற்றம் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த சனி பயிற்சியானது முக்கியமான பொறுப்புகளையும் சின்ன சவால்களையும் ஒன்று சேர கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடத்திற்கு அதிபதியாக சனி பகவான் இருக்கிறதுனால எப்போதுமே 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது அர்த்தாஷ்டம சனியாக அமரும் போது நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு பாதி அளவு பாதிப்பும் பாதி அளவு ஒரு சாதகமான பலனும் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக உங்களுடைய தாயார் உடல் நலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான ஒரு சூழலை ஏற்படும். அதனால் கவனமாக இருக்கணும். உங்களுடைய தாய் ஏதாவது வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும். அதே மாதிரி வெளியில் ரொம்ப தூரம் பயணம் போகிறாங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னே சொல்லலாம். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி என்பதனால பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது. மாறாக சொத்து சம்பந்தமான பிரச்சனை, தனவரவில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் கொஞ்சம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் இந்த விஷயத்தெல்லாம் நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்கள் கொஞ்சம் ஒத்தி போடுறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு குழப்பங்கள் அதுக்கப்புறம் தான் ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போகிறீங்க அப்படின்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். அது அதுக்கப்புறம் தான் அது சரியாகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். இப்படி கருத்து வேறுபாடுகள் வரும்போது பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. தேவையற்ற வாக்குவாதங்களை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. வீண் பகை வேண்டாம். அதே மாதிரி பொருளாதார நிலையில் நல்ல ஒரு உயர்வு பெறணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வாக்குவாதத்தை விட்டுட்டு புத்திசாலித்தனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். புதிய வீடு நிலம் வாங்கும்போது கரெக்டாக எதுவும் வில்லங்க இருக்கா, ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க. கண்டிப்பாக இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். பழைய வண்டி வாகனத்தெல்லாம் மாற்றிட்டு புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். யாருக்காவது முன்ஜாமீன் போட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா அந்த கையெழுத்து போட்டுட்டு அதற்கான பொறுப்பையும் நீங்களே ஏற்றுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த முன்ஜாமீன் போடுறதெல்லாம் இந்த தனுசு ராசி என்பவர்கள் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வீடு பராமரிப்பு படிக்காக
முன்னேற்றத்துக்காக இந்த காலகட்டத்தில் ஒரு சில விஷயங்களை தொடங்குவீங்க. அந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. அதன் மூலிமா இந்த சுபவரியம் கொஞ்சம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. அதனால் பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படுத்தாது. கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா விஷயங்கள் கொஞ்சம் குறைஞ்சி சுப பலன்கள் கொஞ்சம் அதிகமாகும். அதனால கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நின்று நிதானமாக யோசிங்க. அவசரம் காட்ட வேண்டாம். தேவையற்ற வாக்குவாதங்களில் இந்த காலகட்டத்தில் ஈடுபட வேண்டாம் அந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணி சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. நேரம் தவறி உணவு உண்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். குறுக்கு வழியை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. எப்போவுமே நேர் வழியில் இருக்கிறதா உங்களுக்கு பிடிக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த நேர் வழியை தேர்ந்தெடுங்க. குறுக்கு வழியில் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு நீங்கள் உங்களுடைய மனதை நீங்கள் மாற்றிக்க வேண்டாம். நேர் வழியில் போங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிற ஒரு நீதிமான். நீங்கள் இந்த காலகட்டத்தில் கர்ம வினைக்கு ஏற்ப நீங்கள் ஒரு சில விஷயங்களை செய்யும்போது பாதிப்புகள் அதிகமாகும். அதனால் முடிந்த அளவுக்கு நேர் வழியை இந்த காலகட்டத்தில் தேர்ந்தெடுக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை செய்கிற இடத்துல கூட சின்ன சின்ன மாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வெளியூர் பயணங்கள்லாம் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அந்த வெளியூர் பயணங்கள் மூலிமா கூட ஒரு சில சாதகமான பலன்கள் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் ரீதியாக நீங்கள் முதலீடு போட போகிறீங்க அப்படின்னா மூத்த உறுப்பினர்கள் உங்களுடைய வீட்டில் இருக்காங்க, உங்களுடைய முன்னோர்கள் இருக்காங்க, உங்களுடைய தாய் தந்தை இருக்காங்க, அல்லது உங்களுடைய தாத்தா பாட்டி இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் ஒரு தொழிலையோ ஒரு வியாபாரத்துலேயோ முதலீடு போடுறது ரொம்ப நல்லது. நீங்களாக ஒரு முடிவு எடுத்து இந்த காலகட்டத்தில் வியாபாரமோ ஒரு தொழிலோ தொடங்குனீங்க அப்படின்னா ஒரு சில வில்லங்கங்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு எந்த ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும் போதும் வீட்டில் இருக்கிற முக்கியமான நபர்கிட்ட ஆலோசனை கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது நல்லது. வேலையில் ஒரு சிலருக்கு கவனச்சிதறல் போன்ற பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும். நீங்கள் ஒரு மாதிரி யோசிச்சு வச்சுருப்பீங்க. ஆனால் மற்றவங்களுக்கு வேறு மாதிரி புரிஞ்சுப்பாங்க. அதனால் ஒரு சில வாக்குவாதங்கள் இந்த காலகட்டத்தில் வேலை செய்கிற இடத்துல வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி கவனக்குறைவாக ஒரு சில இடங்களில் செயல்படுவீங்க. அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. வேலையில் இருக்கிறவங்க தற்காலிகமாக போயிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு பணி நிரந்தரம் போன்றவையெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தை விட்டு தனியாக பிரிந்து ரொம்ப தூரத்தில் போய் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் குடும்பத்தோடு ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்குது. பிரிந்த உறவுகள்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு சூழல் இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். தனுசு ராசி மாணவர்களை பொறுத்த வரையிலும் படிப்பில் கொஞ்சம் கூடுதல் முயற்சி போட்டிங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாகும். படிப்பில் ஒரு சில மந்த நிலை ஏற்பட்டுச்சு இல்லையா, அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும். ஒவ்வொரு பாடத்தையுமே திட்டமிட்டு படிப்பீங்க. நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த போராட்டமான நிலை கொஞ்சம் மாறும். இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் விடாமுயற்சியோடு ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க. அந்த விடாமுயற்சிக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக பலனாக தான் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு புதிய படைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் படைப்பீங்க. அதற்காக காப்புரிமைக்காக ரொம்ப நாளாக போராடி இருந்திருப்பீங்க. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் கனவுக்கு நல்ல ஒரு நனவாகக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில கலைஞர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு சக கலைஞர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கிறதுனால நல்ல ஒரு புகழ் பெயர் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் பொருளாதார சம்மந்தமாக சின்ன சின்ன சிக்கல்கள் அப்பப்போ வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருந்தீங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. தனுசு ராசி அன்பர்கள் சனிக்கிழமையில் ஹனுமான் வழிபாடு செய்யுங்க. ஏன்னா ஆஞ்சநேயரோட நட்சத்திரமான மூலம் நட்சத்திரம் உங்களுடைய ராசியில் இருக்குது. அதோட கூட இந்த சனி பயிற்சி அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறதுனால இந்த விரயங்கள் கொஞ்சம் குறையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சனிக்கிழமையில் ஹனுமான் வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கும் ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஸ்ரீராம ஜெயத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட இந்த படிப்பில் வேலையில் எதெல்லாம் தடையாக இருந்துச்சோ அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய அந்த வீரியம் கொஞ்சம் குறையணும் அப்படின்னா சனிக்கிழமையில் ஹனுமான் வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். முடிந்த அளவுக்கு சனிக்கிழமையில் ஒரு 48 எல் தீபம் போட்டு வழிபடுங்க. அதுவும் உங்களால் முடிந்தது அப்படின்னா புளியோதரையை தானமாக செஞ்சு மற்ற ஏழை எளிய மக்களுக்கு தானமாக கொடுத்துட்டு வாங்க. நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். வெளியில் பயணம் செல்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஆரோக்கிய ரீதியாக இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆரோக்கியமற்ற உணவுகளை கொஞ்சம் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள். சனி மற்றும் வியாழக்கிழமையில் காகங்களுக்கு எள் சாதம் வைத்துட்டு வாங்க. அதே மாதிரி பக்கத்தில் ஏதாவது பிள்ளையார் கோயில் இருக்குது, அதுவும் அரச மரத்தோடு பிள்ளையார் கோயில் இருக்குது அப்படின்னா அந்த விநாயகருக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு
வெற்றியாக அமையும். நம்பிக்கையோட இந்த தனுசு ராசி என்பர்கள் இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். இந்த விரைய செலவு சுப விரயமாக மாற்றுறதுக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு தென்படும். அதனால் இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.